இந்த பதிவுல நம்ம எலுமிச்சம் பழத்தை பத்தியும் எலுமிச்சம் மரத்தை பத்தியும் நம்ம தெரியாத தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீட்ல எலுமிச்சம் மரத்தை வளர்க்கலாமா? நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் வருது. கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். எலுமிச்சம் பழத்துக்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அந்த எலுமிச்சம் பழம் பார்த்தீங்கன்னா மந்திரங்களெல்லாம் கிரகிக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கு. அதனாலதான் இதை தேவக்கனியா சொல்லப்படுது. எலுமிச்சங்கனியை நல்ல சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கும் நம்ம பயன்படுத்தலாம். தீய சக்தியை ஏவி விடவும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். இந்த எலுமிச்சம் பழத்தை கோவில்ல கொடுக்கறப்ப அதோட சக்தி அதிகமா வலுப்பெற்று இருக்கும். இந்த எலுமிச்சம் பழத்தை பார்த்தா கோவில்ல இருந்து கொண்டு வந்த எலுமிச்சம் பழத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம நிறைய பேர் அதை தவறாக பயன்படுத்துறாங்க. அதனால அதை பற்றிய தகவல் எல்லாம் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டான தகவல்கள் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். வீட்டில் தொழிற்கூடங்கள்ல இருக்க எதிர்மறை சக்தியை விரட்டவும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம மண்ணில் முக்கணிகளா நம்ம எதை சொல்றோம்? மா, பலா, வாழை, இதை தானே சொல்றோம். ஆனா அதெல்லாம் விட சிறப்பு வாய்ந்ததா இந்த எலுமிச்சம் பழத்தை சொல்றோம். இதை ஏன் தேவக்கனி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மாம்பழத்துல வண்டு குற்றம் உண்டு, பலாவுல வியர்வை குற்றம் உண்டு, வாழையில புள்ளி குற்றம் உண்டு. ஆனா இந்த எலுமிச்சம் பழத்துல மட்டும் எந்த குற்றத்திற்கும் இது உடன்படல அப்படின்னு முன்னோர்கள் அதனாலதான் இந்த எலுமிச்சைய தேவக்கனி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல காரியமா போறீங்க, யாரையாவது பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம கையில எலுமிச்சம் பழத்தை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த காரியம் நிச்சயம் வெற்றி அடையும். அது மட்டும் இல்ல, போற வழியில கோவில் இருக்கு, அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த சூலாயுதத்துல 3 எலுமிச்சம் பழத்தை கொண்டுட்டு போங்க. அதை சொருகி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எந்த காரியத்துக்காக நீங்க போறீங்களோ அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த எலுமிச்சை அம்மனுக்கு உரிய ஒன்று. இயல்பாகவே தெய்வீக சக்திகளையும் மந்திரங்களையும் தனக்குள்ள தேக்கி வைத்துக் கொள்ளும் தன்மை இந்த எலுமிச்சம் பழத்துக்கு உண்டு. மற்ற கனிகள் எல்லாம் காட்டிலும் மனித எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி இதுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டு நிலவாசப்படியிலலாம் பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம் பழத்தை வெட்டி நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா. தெய்வ வழிபாட்டுல கனிமாலை சாத்திர வழக்கம் நமக்கு இருக்கு. கனிமாலை அப்படின்னாவே எலுமிச்சம்பழ மாலையை தான் குறிக்கும். துர்க்கைக்கு போடுவாங்க, பத்ரகாளிக்கு போடுவாங்க, மாரியம்மனுக்கு போடுவாங்க, பைரவருக்கு போடுவாங்க, முருகனுக்கு போடுவாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து ஊறுகாய், மருந்து, மிட்டாய், பழப்பாகுன்னு எத்தனையோ தயாரிக்கிறாங்க. அது மட்டுமா சிகர்வி, வாதம், முடக்குவாதம் இது மாதிரி நோய்களுக்கெல்லாம் சித்த வைத்தியத்துல எலுமிச்சம்பழத்தை தான் பயன்படுத்துறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துல நமக்கு தெரிந்தவரை என்ன தெரியும்? விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏகப்பட்ட சத்துகள் இந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கு. ஒருத்தர் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். வீட்லையும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும். அந்த வீட்டில் வீண் விரயம் ஆகிட்டு இருக்கும், செல்வம் நிலைக்காது. இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கிறதுனால இப்படி பிரச்சனைகள் வருது அப்படின்னா 3 எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை 2ஆ வெட்டி நம்ம வீட்டில் பல பகுதிகளில் மூளையில மஞ்சள் தடவி குங்குமம் தடவி அதை வச்சிடணும். கருப்பு நிறத்துல மாறிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி எறிந்துட்டு அடுத்து திரும்பவும் புதுசா எலுமிச்சம் பழத்தை வைக்கணும். அது மாதிரி எதிர்மறை சக்திகளெல்லாம் போக்கணும் அப்படின்னா இன்னொரு வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம் பழத்தை 4ஆ வெட்டி ஒரு தட்டுல உப்பு கொட்டி அதுல இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு கட்லுக்கடியில வச்சிருங்க. மறுநாள் காலையில அந்த எலுமிச்சம் பழத்தை கையில தொடக்கூடாது. அந்த உப்போட சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை தூக்கி வீசிடணும். இதை பின்பற்றணும் அப்படின்னா வீட்டில் கெட்ட சக்தி முழுமையா நீங்கிரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து இந்த கோவிலெல்லாம் சாமி கும்பிடும்போது சிலர் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பாங்க. அதை சாமி பாதத்துல வச்சு அந்த கனியை பிரசாதமா கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் தெய்வ அருளை பெற்றது. அதுவும் கோவில்ல சாமி பாதத்துல வச்ச அந்த எலுமிச்சம்பழம் தெய்வீக சக்தியை உள்வாங்கி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பழத்தை கோவில்ல கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நம்ம எலுமிச்சம்பழத்தோட சோடா சேர்த்து குடிக்கிறது, உப்பை போட்டு குடிக்கிறது, இது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பிரசாதமா வாங்கின பழத்துல அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை தேன், நாட்டு சர்க்கரை இது மாதிரி பிழிந்து இனிப்பாதான் நம்ம குடிக்கணும். சில பேர் பிரசாதமா வாங்கின பழத்தை வாகனங்கள்ல வச்சிருப்பாங்க. வாகனங்கள்ல
நம்ம காரோட அந்த முன்னாடி டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வைக்கலாம். அது வந்து பழம் வந்து அழுகி போகக்கூடாது. காஞ்ச மாதிரி வேணா போகலாம். வீட்லயும் காஞ்சி இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லது. கோவில்ல இருந்து கொண்டாந்த பழம் அழுகுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் வந்து கஷ்டம் ஏற்பட போவதை அது காட்டுது. சிலர் வந்து எலுமிச்சம் பழத்தை திருஷ்டி சுத்துவாங்க. இந்த மாதிரி சுத்துறப்ப கோவில்ல இருந்து கொடுத்த பழத்துலலாம் திருஷ்டி சுத்தி போட்டுடாதீங்க. அந்த தவறை செய்யாதீங்க. தனியா நம்ம வாங்கி தான் திருஷ்டி சுத்தி போடணும். நிலவாசல்லையும் சில பேர் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி அதை எலுமிச்சம் பழத்தை வைப்பாங்க. இது மாதிரி வைக்கிறப்ப எதிர்மறை சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நெருங்கவே முடியாது. இந்த எலுமிச்சம் பழத்தை ஏன் நிலவாசல்ல நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பதிவாவே நான் போடுறேன். அது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை உடையது. இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது அம்மனுக்கு, முருகனுக்கு, நிறைய தெய்வங்களுக்கு உரிய ஒன்று. அதனால இயல்பாகவே தெய்வீக சக்திகளையும் மந்திரங்களையும் தேக்கி வைத்து கொள்ளும் தன்மை இருக்கு. அப்படிங்கிறதுனால தீய சக்திகளையும் அண்டவிடாது. அப்படிங்கிறதுனால வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் விருட்ச சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எதிர்மறை சக்திகளையும் அதிக அளவுல நமக்கு ஒருத்தர் ஏவி விட்டாங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் வழியாதான் நமக்கு ஏவி விட முடியும் தீயதை. அதனால வீட்டோட முன்பகுதியில நம்ம வளர்க்கக்கூடாது. வீட்டோட பின்பகுதியில தான் வளர்க்கணும். அதுவும் எலுமிச்சம் மரங்களை வடக்கு திசையில வைக்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சம் மரம் இல்லை அப்படின்னா தெற்கு மற்றும் மேற்கு திசைகள்ல வளர்க்கறது நன்மை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.